அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் அடுத்த ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ஈஸ்ட்டு சரிங்களா ஏ மைனஸ் பி. சரிங்களா? ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 5:3 எனில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க ஈஸ்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஈஸியான ஒரு கொஷின் தான். இது நம்ம இந்த மாடல் ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஈஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 5:3 அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது என்ன சொன்னேன், ரேஷியோ என்ன சொல்லலாம், டிவைடுன்னு சொல்லலாமா? சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாங்க, ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 5/3 போட்டுக்கலாமா? சரிங்களா? 5/3 போட்டுக்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், கிராஸ் பண்ணிக்கலாமா? 3a ப்ளஸ் 3b ஈக்குவல் டு 5a மைனஸ் 5b அப்படின்னு சொல்லலாமா? இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ இதெல்லாமே நம்ம ஒரு சைடாக கொண்டு போகலாம். சரிங்களா? இங்கே பி இருக்கா, நம்ம விருப்பம் தான். இங்கே மைனஸ் இருக்காது, இங்காண்ட கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகும். நம்ம விருப்பம் இப்படிலாம் கொண்டுக்கலாம் பாருங்கள். நீங்கள் 3 கூட நீங்கள் அண்டாண்ட கொண்டு போகலாம், உங்கள் விருப்பம் தான். சரியா? உங்கள் விருப்பம் தான். இல்லை 3b கூட நீங்கள் அங்கே கொண்டு போங்க, எப்படினாலும் நீங்கள் படிங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த பியை இந்தாண்ட கொண்டு வரேன். 3b ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல்ட்டு தாண்டி வரும்போது ப்ளஸ் 5b ஈக்குவல் டு 5a, இது ஈக்குவல்ட்டு தாண்டி போகும்போது என்னதுங்க 3aன்னு வரும். சரிங்களா? மொத்தம் கூட்டினாங்க 8b ஈக்குவல் டு 2a. அப்போ a பை பி ஈக்குவல் டு எப்படி வரான்னு பாருங்கள். ஒன்றுமே கிடையாது, ஏ பை பின்னு ஏற்றிங்களா, அப்படியே ஈஸியாக நீங்கள் போன மேம். ஏவுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதோட ஏவோட வேல்யூ. ஏவுக்கு ஆப்போசிட்டில் இருக்க 8. அப்போ பிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 2. அதாங்க. ஸோ அப்போ 8/2. அப்போ ஏ பை பி ஈக்குவல் டு 4/1. சரிங்களா? அப்போ ஏஎஸ்டிபி இல்லை ஏஎஸ்டிபி இல்லை, நமக்கு அவங்க என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தானே கேட்டிருக்காங்க. இப்போ இது பண்ணிட்டு இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏவோட மதிப்பு என்னதுங்க 4. அப்போ 16 ப்ளஸ்ஸு பியோட மதிப்பு என்னங்க 1. அப்போ பி ஸ்கொயர்னால் 1. 16 ப்ளஸ் 1. அடுத்தது ஏ ஸ்கொயர் என்ன வருங்க 16 மைனஸு 1. ஏன்னா பியோட மதிப்பு 1 இல்லை, 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ 17:15. அப்போ இதோட ஆன்சர் என்னதுங்க 17:15 என்பது இதோட ஆன்சரு. கரெக்டாக சொல்லலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி இஸ்ட்டு பி ப்ளஸ் சி இஸ்ட்டு சி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 6:7:8 மற்றும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 42 எனில் சியின் மதிப்பு காண்க. சரிங்களா? சியின் மதிப்பு கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், இது ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. நிறைய முறை இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது மாதிரி கேட்கும்போது பார்த்துங்களா, இங்கே ரேஷியோ இருக்குது, இங்கே விகிதம் இருக்குது. சரிங்களா? இது மாதிரி 3 இது இங்கே பாருங்கள். ஏ ப்ளஸ் பி இருக்குது, பி ப்ளஸ் சி இருக்குது, சி ப்ளஸ் ஏ. பாருங்கள், இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கே சி இருக்குது. இப்படி வரும்போது நம்ம இதில் ஏதோ ஒரு இது இருக்குது, இங்கே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம இங்கே போட்ட மாதிரி போடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் பாருங்கள், இப்போ நம்ம எப்படி நினச்சிங்க, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 6x, ஏன்னா கண்டினியூவாக ரிப்பீட்டடாக வருது பாருங்கள். அடுத்தது பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 7x, சி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 8x. சரிங்களா? இப்படி போடும்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம் பாருங்கள். 6x 7x 8x இருக்குங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது, சி. அப்போ என்ன பண்ணலான்னு வச்சுங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 6x ப்ளஸ் 7x ப்ளஸ் 8x. அப்போ இதை பண்ணலாங்க, 2a ப்ளஸ் 2b பாருங்கள், 2a இருக்கா, 2b இருக்கா, 2c ஈக்குவல் டு 21xன்னு வரும். இது 2 காமன் எடுக்கலாமா, 2 ஆஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 21x. சரிங்களா? இப்போ இது நமக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாங்க பாருங்கள்,
ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. எவ்வளோங்க? 42ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 இன்ட்டு 42 ஈக்குவல் டு 21x. ஒரு முறை 2 முறை எக்ஸ் ஈக்குவல் டு 4. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா சியோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், சியோட மதிப்பு தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 42. இதில் நம்ம ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிச்சா எதை கண்டுபிடிச்சிடலாங்க? சியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ பாருங்களேன், அழகாக நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சோம். அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறத இதை கண்டுபிடிச்சாலே போதும். பாருங்கள், அப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். ஏ ப்ளஸ்ஸு பி ஈக்குவல் டு 6x. அப்போ இங்கே என்ன வருங்க? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 6 இன்ட்டு 4 எவ்வளோங்க? இங்கே பாருங்கள், 6 இன்ட்டு 4 24. சரிங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு 24ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சியோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு சி ஈக்குவல் டு 42. இப்போ ஏ ப்ளஸ் பியோட மதிப்பை கண்டுபிடிச்சது 24 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 42. அப்போ சி ஈக்குவல் டு 42 மைனஸ் 24. அப்போ சியோட மதிப்பு என்னதுங்க? சி ஈக்குவல் டு 18. 18 தான் கரெக்ட் ஆன்சர். வெரி 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 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். சரிங்களா? இதை நீங்கள் இதை போட்டு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த பாட்டில் பார்க்கலாம். முக்கியமானது எல்லா கொஷின்ஸும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. சரிங்களா?